செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான மாலை வணக்கம். 11ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வில் தமிழ் பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் A to Z எப்படி மார்க் ஈஸியாக எடுக்கிறது A to Z எல்லாத்தையும் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை ஆல்ல செட் பண்ணி வச்சுங்கப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். செல்லக்குட்டீஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் எக்ஸாமுக்கு தீவிரமாக வந்து தயாராகிட்ருப்பீங்க. இந்த ஒரு சூழ்நிலை எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் மாடல் கொஷின் பேப்பரும் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய 11ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் இருப்பீங்க. உங்களுக்கான கொஷின் பேப்பர் நான் வந்து பார்த்திங்கன்னா மாடல் கொஷின் பேப்பர் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற பாருங்கள். இதில் இருக்கிறது A to Z வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. இதில் இருக்கிற மாடல் பேட்டர்ன் கூட வந்து வரலாம். இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி எழுதுறீங்கன்னா ஒன் வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க, எதுக்கு எந்தெந்த ஆன்சர் அப்படின்றத வந்து பார்த்து இல்லை வந்து உங்களுடைய மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எழுதுறதுனால ஃபஸ்ட்டே கூட எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஒன் வேர்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து 2 மார்க் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? 2 மார்க்கு நல்லா வந்து ப்ரெசன்டேஷனை கொடுங்க. 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இதை பார்த்தா 2 மார்க் மாதிரியே தெரியக்கூடாது. அப்படியே ஓரளவுக்கு பார்க்கும்போது சொல்லும் 2 மார்க்கு தாண்டி ஒரு 5 லைன் 6 லைன் கிட்ட வர மாதிரி வந்து நல்லா கேப் விட்டு ப்ரெசன்டேஷனை கொடுத்தீங்கன்னா சூப்பராக வந்து மார்க் போட்டுருவாங்க. ஸோ 2 மார்க்கு சாய்ஸ் இருக்கிறத மட்டும் நல்லா பர்ஃபெக்டாக எழுதுங்க. கம்பல்சரி கொஷின் கேட்டிருந்தாலும் அதை மாதிரி வந்து நீங்கள் கரெக்டாக எழுதுங்க. அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் முடிஞ்சது 4 மார்க் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் நல்லா ப்ரெசன்டேஷன் தமிழை பொறுத்த வரைக்கும் கையெழுத்து ரொம்ப 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 முக்கியம்ப்பா. ஓகேங்களா? கையெழுத்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் கையெழுத்தை கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா எழுதுங்க. அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதுங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா 4 மார்க்கும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா பிரிவு 1 2 அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 3 பிரிவு இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழாக்கம் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேராகிராஃப் மாரி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதில் வந்து கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லாஸ்ட்டாக என்ன பண்ணுவீங்கன்னா 6 மார்க் இருக்கும். ஓகேங்களா? 3 எழுதுனா வந்து பார்த்திங்கன்னா 18 மார்க் வரும். அல்லது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கொஷின் கேட்டு இதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதணும். ஓகேங்களா? அதாவது இந்த துணைப்பாடம் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கதையை வந்து கருத்தில் கொண்டு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஒரு கட்டுரை மாதிரி எதுனாவே உங்களுக்கு மார்க் வந்து அள்ளி போடுவாங்க. ஸோ அது மாதிரி வந்து எழுதுங்க. ஓகேங்களா? அந்த குறிப்பு சட்டக்கெல்லாம் போட்டு நல்லா பாயிண்ட்ஸ் போட்டு அழகாக எழுதுங்க. அதை முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து என்ன இருக்குன்றது எல்லா செல்லக்குட்டிஸுக்கு தெரியும். தமிழை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா அடிப்பிறலாமல் செய்யுள் வடிவில் எழுதுக அப்படின்னு வந்து இருக்கும். அதாவது மனப்பாட செய்யுள். அதுக்கு தான் மார்க்கே மெயினாக 6 மார்க் வரும். 2 நம்ம மனப்பாடம் இது எழுதுனா ஒன்று வந்து திருக்குறள் கேட்பாங்க, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த செய்யுள் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடலை அது எந்த ஒரு 8 லைன் இருக்குன்னா 8 லைனில் நடுவில் இருக்கிற 4 லைன் கேட்பாங்க, இல்லை ஃபஸ்ட்லேருந்து 4 லைன் கேட்பாங்க, எந்த லைன் வேணால் கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஆன்சர் பண்ணால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க் கிடைக்கும். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் பயப்படாமல் நம்பிக்கையோடு எழுதுங்க. எல்லாமே வந்து வெற்றி பெறுவீங்க. எல்லாருமே வெற்றியாளர்கள் தான். ஸோ கொஷின் பேப்பர் பார்த்துருக்குங்க. உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பர் PDF-ஆக வேணும்னாலும் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு மேலும் கொஷின் பேப்பர் வேணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கொஷின் பேப்பர் A to Z நான் வந்து கொடுக்குறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.